வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆர்ஆர்பி எஸ்ஏ எக்ஸாமில் கேட்கப்படக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினுடைய பகுதி 25. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, காசா 2024ன்றது ஒரு கூட்டமைப்பு. அது வந்து அதனுடைய ஹெட்ஸ் ஆஃப் ஸ்டேட் இன்னாகுரல் சமிட் பை மெம்பர்ஸ் ஆஃப் தி 5 நேஷன்ஸ் கவாங் சோஸ் எம்பசி டிரான்ஸ் ஃப்ரண்டேர் கன்சர்வேஷன் ஏரியா. இந்த பகுதி இருக்கு இல்லையா, அங்கோலா, ஜாம்பியா, ஜிம்பாப்வே, போஸ்ட்வானா, நமீபியா, இந்த 5 நாடுகளோட எல்லை பெறக்கூடிய இந்த பாதுகாக்கப்பட்ட அமைப்பின் பேர் தான், இந்த காடுகளுக்கு பேர் தான் வந்து காசாட் கவாங்சோ சாம்பிசி டிரான்ஸ் ஃப்ரண்டேர் கன்சர்வேஷன் ஏரியா. இது சம்மந்தமான இந்த காசா 24ன்ற சமிட் வந்து லிவிங்ஸ்டன்ற இடத்துல, ஜாம்பியாவுடைய லிவிங்ஸ்டன்ற இடத்துல வந்து நடந்துச்சு. இது வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்னா மே 2024 தான் நடந்துச்சு. சரிங்களா? ஆப்பிரிக்காவுடைய இந்த 5 நாடுகளான அங்கோலா, ஜாம்பியா, ஜிம்பாப்வே, போஸ்ட்வானா, நமீபியா, இந்த 5 நாடுகள் எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பாதுகாக்கப்பட்ட காடுகளோட பரப்பு பேர் தான் இந்த கவாங்கோ சாம்பிசி டிரான்ஸ் ஃப்ரண்டேர் கன்சர்வேஷன் ஏரியா. இது சம்மந்தமான காசா 2024ன்ற சமிட் வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்னா மே 2024 நடந்துச்சு. சரிங்களா? இது வந்து மொத்தம் எத்தனை நாடுகள்? 5 ஆப்பிரிக்க நாடுகள். இதில் ரொம்ப முக்கியமானது என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜிக்கல இந்த ஜாம்பியா அப்புறம் ஜிம்பாப்வே, இந்த 2 நாடுகளுக்கு இடையே உள்ள எல்லைப்பகுதியில் வந்து விக்டோரியா ஃபால்ஸ்ன்ற ஒரு நீர்வீழ்ச்சி வந்து அமைஞ்சிருக்கு. இது உலகின் உயரமான நீர்வீழ்ச்சியில் ஒன்று. இது வந்து எந்த நதியில் அமைஞ்சிருக்குன்னா ஜாம்பிஸ் என்ற நதியில் அமைஞ்சிருக்கு. இது வந்து இந்த ஜாம்பியா, ஜிம்பாப்வே, இந்த 2 நாடுகளோட எல்லைப்பகுதியில் வந்து அமைஞ்சிருக்கு. சரிங்களா? இது வந்து முக்கியமானது. அடுத்து சத்யேந்திரநாத் போஸினுடைய 130வது பிறந்த நாள் விழா வந்து 1 ஜனவரி 2024 கொண்டாடப்பட்டது. இவர் வந்து யார் பார்த்தீங்கன்னா ஒரு பிசிஸ்ட். அவர் வந்து ஒரு இயற்பியலாளர். அதாவது நம்ம வந்து பொருட்களோட நிலையை வந்து பொதுவாக வந்து 3ஆக பிரிப்போம். ஒன்று வந்து திடப்பொருள், திரவ பொருள், அப்புறம் வந்து வாயு. 4வது நிலை என்ன? ஃபோர்த் ஸ்டேட் ஆஃப் மேட்டர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா. சரிங்களா? அதே நேரத்தில் இந்த 5th ஸ்டேட் ஆஃப் மேட்டர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா போஸ் ஐன்ஸ்டீன் கண்டென்சர்னு சொல்லுவாங்க. இந்த போஸ்ன்றது யார் குறிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சுபாஷ் சந்திர போஸ். ஏன்னா அவர் தான் இந்த தியரி வந்து கொண்டு வந்திருப்பாரு. ஸோ போஸ் ஐன்ஸ்டீன் கண்டென்சேட்ன்றது 5வது பொருட்களுடைய 5வது நிலை. சரிங்களா? 4வது நிலைக்கு பேர் பிளாஸ்மா. அடுத்ததா யூனியன் லிஸ்ட்டில் வந்து மே 2024 பொறுத்த வரைக்கும் மொத்தம் எத்தனை சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 100 சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? இது என்ன பார்த்தீங்கன்னா 7th ஷெட்யூல், இந்தியன் கான்ஸ்டியூஷனில் 7th ஷெட்யூல் வந்து மாநிலங்கள், மத்திய அரசு, மாநில அரசு, அப்புறம் 2 அரசுகளும் சேர்ந்து, சரிங்களா, பொதுப்பட்டியல், மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் சொல்லி ஒவ்வொரு அரசுக்கும் வந்து உள்ள அதிகாரத்தை பற்றி குறிப்பிடும் இந்த 7th ஷெட்யூல். அதில் வந்து யூனியன் லிஸ்ட்டில் வந்து மொத்தம் 100 சப்ஜெக்ட் இருக்குது. ஸ்டேட் லிஸ்ட்டில் வந்து இப்போதைக்கு வந்து 61 சப்ஜெக்ட் இருக்குது. கன்கரண்ட் லிஸ்ட்டில் பொதுப்பட்டியல் வந்து 52 சப்ஜெக்ட் இருக்குது. சரிங்களா? ஆனால் இனிஷியலாக வந்து எவ்வளோ இருந்துச்சு பார்த்தீங்கன்னா இந்த யூனியன் லிஸ்ட்டு மத்திய அரசு பட்டியலில் வந்து 97 சப்ஜெக்ட் தான் இருந்துச்சு. இப்போ வந்து 100 சப்ஜெக்ட் இருக்குது. அதே ஸ்டேட் லிஸ்ட்டில் மாநில அரசு பட்டியலில் வந்து மொத்தம் 66 சப்ஜெக்ட் இருந்துச்சு. அதில் வந்து 5 சப்ஜெக்டை எடுத்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் வந்து போட்டாங்க. அது எப்போ போட்டாங்க பார்த்தீங்கன்னா 42 அரசியல் சட்டத்தினம் 1976 வந்து அந்த 5 சப்ஜெக்ட் வந்து ஷிஃப்டட் ஃப்ரம் ஸ்டேட் லிஸ்ட் டு கான்கரன்ஸ் மாநில பட்டியலில் வந்து பொதுப்பட்டியல் வந்து கொண்டு வச்சுட்டாங்க. அது எது பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் 1, ஃபாரஸ்ட் 2, ப்ரொடெக்ஷன் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் 3, அடுத்ததான் வந்து வெயிட் அண்ட் மெஷர்ஸ் அளவீடுகள், அதுக்கடுத்து வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஆல் கோர்ட்ஸ் எக்ஸப்ட் எஸ்சி அண்ட் ஹெச்சி. அதாவது 5 பட்டியல் 5 சப்ஜெக்ட் வந்து மாற்றினாங்க இல்லையா. ஃபஸ்ட்டு கல்வி, காடுகள், அப்புறம் வனவிலங்குகளுடைய பாதுகாப்பு, அடுத்து அளவீடுகள், அதுக்கடுத்து வந்து சுப்ரீம் கோர்ட், அப்புறம் ஹைகோர்ட், உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் நீதிபதிகளை தவிர்த்து மற்ற நீதிபதிகளை நியமிக்கக்கூடிய அந்த அதிகாரம், இது எல்லாத்தையும் வந்து பொதுப்பட்டியலில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. அடுத்ததான் என் சந்திரபாபு நாயுடு who took oath as the Andhra Pradesh Chief Minister on 12th June 2024 belongs to which of the following political parties? சந்திரபாபு நாயுடு ஆந்திர பிரதேசோட முதலமைச்சர் வந்து 12 ஜூன் 2024 வந்து பதவியேற்றுக்கிட்டார். அவர் வந்து எந்த கட்சியை சேர்ந்தவர்னா தெலுங்கு தேசம் கட்சியை வந்து சேர்ந்தவர். சரிங்களா? அடுத்து பீகாரினுடைய தற்போதைய முதலமைச்சர் வந்து நிதிஷ்குமார். 9th டைம் மறந்துடக்கூடாது, கேட்கலாம். 9th டைம் வந்து அவர் பீகார் மாநிலத்துடைய முதலமைச்சர் இருக்காரு. சரிங்களா? இவர் வந்து எந்த கட்சியை சேர்ந்தவர்னா ஐக்கிய ஜனதாதள் யுனைடெட் சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து தெலுங்கானா மாநிலத்துடைய முதலமைச்சர் யாருன்னா ரேவந்த் ரெட்டி, காங்கிரஸினுடைய கட்சி தலைவர். அடுத்ததாக வந்து தமிழ்நாடுனுடைய முதலமைச்சர் யாருன்னா எம்.கே. ஸ்டாலின், டிஎம்கே பார்ட்டியோட பேர் திராவிட முன்னேற்ற கழகம். அடுத்து ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய முதலமைச்சர் பேர் ஹேமந்த் சோரன், அவருடைய பார்ட்டியோட பேர் என்ன பண்ணா ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா.
ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா. அடுத்ததான் வந்து வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்காலுடைய முதலமைச்சரோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா இவங்க மம்தா பானர்ஜி. இவங்க வந்து எந்த பார்ட்டியை சேர்ந்தவங்கன்னா ஆல் இந்தியா திரிணாமுல் காங்கிரஸ் பார்ட்டியை சேர்ந்தவங்க தான் இந்த மம்தா பானர்ஜி. அடுத்ததா the group of North Atlantic Treaty Organization has how many members countries of as on 30 September 2024? 30 செப்டம்பர் 2024 பொறுத்த வரைக்கும் இந்த நேட்டோ அமைப்பில் இருக்கக்கூடிய மொத்த நாடுகளுடைய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ சொல்லி பார்த்தீங்கன்னா 32. 32வது இந்த நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீடன். 31வது நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபின்லாந்து. சரிங்களா, 31வது உறுப்பினர் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபின்லாந்து. இந்த நேட்டோ அமைப்பு வந்து எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 4th April 1949. அடுத்ததோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதோட ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்குன்னா பெல்ஜியம் நாட்டோட தலைநகரம் புரூசல்ஸ் இருக்கு. இது தற்போதைய செக்ரட்டரி ஜெனரல் யார் பார்த்தீங்கன்னா மார்க் ரூட்டின்றவர் தான். அடுத்து இந்த நேட்டோ அமைப்பு வந்து நடத்தக்கூடிய மிகப்பெரிய மிலிட்ரி எக்ஸசைஸோட பேர், மிலிட்ரி ராணுவ பயிற்சிக்கு பேர் என்ன பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டெட்ஃபாஸ்ட் டிஃபெண்டர்ன்றது தான் கரெக்டான ஆன்சர். இந்த வருஷம் வந்து இது வந்து நார்த் அட்லாண்டிக் வட அட்லாண்டிக் கடலில் வந்து இந்த பயிற்சி வந்து நடந்தது. சரிங்களா, இந்த ப்ரூசல்ஸ் பெல்ஜியம் நேட்டோனுடைய தலைமையகம் வந்து எங்கே இருக்குன்னா பெல்ஜியம் நாட்டினுடைய ப்ரூசல்ஸில் இருக்குது. இது ரொம்ப முக்கியப்பா. அது மாதிரி வந்து 32nd மெம்பர் 31st மெம்பர் இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா நம்ம ரஷ்யா உக்ரைன் வார் நடக்குதுயா, அது வந்து எதனால் நடக்குது அப்படின்னா அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வந்து உக்ரைன் வந்து நேட்டோ அமைப்பில் சேரதுக்கு வந்து தயாரானாங்க. அதனால தான் வந்து ரஷ்யா வந்து உக்ரைனை வந்து தாக்கி உக்ரைனோட பகுதியை வந்து கைப்பற்றுறாங்க. ஏன் அப்படின்னா உக்ரைனை வந்து ரஷ்யா வந்து ஐரோப்பிய நாடுகளிலே ரஷ்யாவோட வந்து அதிக நீளமான நில எல்லையை வந்து கொண்டிருக்கக்கூடிய நாடு எது பார்த்தீங்கன்னா உக்ரைன் தான். அதனால் நேட்டோவில் சேர்றதுனால ரஷ்யாவுக்கு என்ன இழப்புன்னு பார்த்தீங்கன்னா நேட்டோவில் சேர்ந்த ஒரு நாட்டினுடைய படைகளை வந்து ஒரு நாட்டின் மீது எந்த ஒரு நாடு நேட்டோனோட உறுப்பு நாடுகள் மீது எந்த ஒரு நாடு வந்து போர் தொடுக்குதோ அது நேட்டோ அமைப்பு வந்து அவங்களுக்கு வந்து இராணுவ உதவி பண்ணி அவங்களுக்கு எதிராக வந்து அந்த நேட்டோ உறுப்பு நாடுக்கு ஆதரவாக வந்து போரில் வந்து இறங்குவாங்க. ஸோ அதனால் வந்து உக்ரைன் வந்து நேட்டோ அமைப்பு உறுப்பினர் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ரஷ்யா வந்து அவங்களை வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க. அடுத்து விச் ஆஃப் தி ஃபாலோயிங், அதனால் வந்து இந்த நேட்டோ அமைப்பு பற்றின கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா, கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின். அண்ட் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இயர்ஸ் டிட் கவர்மெண்ட் செல்ஸ் இட்ஸ் ஸ்டாக் இன் ஐர்கான் இன்டர்நேஷனல் லிமிடெட்ன்ற கம்பெனியோடைய ஸ்டாக் வந்து எப்போ வந்து இந்தியா வந்து விற்பனை பண்ணாங்கன்னா 2023 தான் விற்பனை வந்து பண்ணாங்க. இதில் வந்து 8% ஸ்டாக் வந்து இந்தியா வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க. அடுத்து விச் இந்தியன் டேபிள் டென்னிஸ் பிளேயர் ஒன் ஹர் மெய்டன் இன்டர்நேஷனல் டைட்டில் இன் விமன்ஸ் சிங்கிள்ஸ் ஈவெண்ட் அட் தி WTT ஃபீடர் கார்பஸ் கிறிஸ்டி 2024 in Texas, USA in January 2024. ஜனவரி 2024 தன்னுடைய முதல் டேபிள் டென்னிஸ் இன்டர்நேஷனல் டைட்டில் வந்து ஜெயிச்சிருக்கக்கூடிய இந்திய விமன்ஸ் சிங்கிள் பிளேயர் யார் பார்த்தீங்கன்னா ஸ்ரீஜா அகுலான்றவங்க தான். இவங்க தான் வந்து இப்போதைக்கு இந்தியாவுடைய கரண்ட் நம்பர் 1 நேஷனல் விமன்ஸ் சிங்கிள் டேபிள் டென்னிஸ் பிளேயர் ஸ்ரீஜா அகுலா. அடுத்தது வந்து விச் இனிஷியேட்டிவ் ஹேஸ் பீன் இன்ட்ரோடியூஸ்ட் இன் டிஸ்க் 12 to foster the development of medical technologies for the armed forces in 2024. டிஸ்க் 12 அதனுடைய தொடக்கத்தின் பொழுது ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அதாவது இராணுவ படைகளுக்கு வந்து மெடிக்கல் டெக்னாலஜி வந்து டெவலப்மெண்ட்டுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்போட பேர் என்ன பார்த்தீங்கன்னா மிரா. அதோடைய ஃபுல் ஃபார்ம் என்ன பார்த்தீங்கன்னா மெடிக்கல் இன்னோவேஷன்ஸ் அண்ட் ரிசர்ச் அட்வான்ஸ்மெண்ட்ன்றதான் அதோடைய ஃபுல் ஃபார்ம். அடுத்து ஐடெக்ஸினுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன பார்த்தீங்கன்னா இன்னோவேஷன்ஸ் ஃபார் டிஃபென்ஸ் எக்ஸலன்ஸ்ன்றதான் ஐடெக்ஸினுடைய ஃபுல் ஃபார்ம். அடுத்து வாட் இஸ் த நேம் ஆஃப் தி half humanoid robot that India is planning to launch in space before actual human mission Gaganyaan to test flight criticalities. அதாவது ககன்யான்றது இந்தியாவுடைய முதல் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பக்கூடிய திட்டத்தினுடைய பெயர் ககன்யான். சரிங்களா, இந்த ககன்யான் திட்டத்தை அனுப்புறதுக்கு முன்னாடி மனித வடிவில் இருக்கக்கூடிய ஒரு ரோபோட், சரிங்களா, அதை வந்து விண்வெளிக்கு அனுப்பி பரிசோதனை பண்ணுறதுக்கு வந்து இந்தியா முயற்சி பண்ணுறாங்க. அந்த ரோபோட்னுடைய ஹியூமனாய்டு ரோபோட் மனித வடிவில் இருக்கக்கூடிய ரோபோட்னுடைய பெயர் என்ன பார்த்தீங்கன்னா வயோமித்ரா. இந்த வயோமித்ரான்றதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா வயோம்னா ஸ்பேஸ், மித்ரானா நண்பன். சரிங்களா, அப்போது விண்வெளி நண்பன்றதான் இதோடைய ஃபுல் ஃபார்ம் வயோமித்ரா. இது வந்து டிசைன் பண்ணிக்கக்கூடிய அமைப்போட பேர் என்ன பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கேட்கலாம்ப்பா VSSC அப்படின்னா என்னன்னா விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் திருவனந்தபுரத்தில் இருக்குது கேரளாவில். அந்த அமைப்பு தான் வந்து இந்த வயோமித்ரா வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ககன்யானுடைய இப்போது ரீசெண்டாக வந்து இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியமான என்ன பார்த்தீங்கன்னா இந்த ககன்யான் விண்வெளி திட்டத்தின் மூலயமா வந்து விண்வெளிக்கு செல்லக்கூடிய 4 இந்தியர்களோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா 4 ஆஸ்ட்ரோனட்ஸ். அவங்க யார் பார்த்தீங்கன்னா விண்வெளி வீரர்கள் பிரசாந்த் நாயர், அங்கத் பிரதாப், அஜித் கிருஷ்ணன், அப்புறம்
சுபான்ஷு சுக்லா, இவங்க 4 பேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருப்பா. பிரசாந்த் நாயர் தான் இந்த குழுவினுடைய கேப்டன். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், இந்த 4 பேர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமாக கேட்கலாம். அடுத்து, வேர் வாஸ் இந்தியாஸ் பிளாக் பீரர்ஸ் ஹூ வேர் தி இந்தியாஸ் பிளாக் பீரர்ஸ் அட் தி பாரிஸ் 2024 பாரிஸ் ஒலிம்பிக் க்ளோசிங் செரமனி. பாரிஸ் 2024 பாரா ஒலிம்பிக் போட்டியின் போது நிறைவு விழாவில் இந்திய தேசிய கொடி ஏந்தி சென்றவங்க யார் பார்த்தீங்கன்னா ஹர்வீந்தர் சிங் அப்புறம் பிரீத்தி பால், இவங்க 2 பேரும் தான். ஹர்வீந்தர் சிங் வந்து ஈட்டி எழுதுறதுன்னு நினைக்கிறேன், ஐ திங்க். எஸ். இது பாக்கியஸ்ரீ ஜாதவ் அப்புறம் சுமித் அன்டில், இவங்க 2 பேர் வந்து ஓப்பனிங் செரமனியில் வந்து இந்தியாவுடைய தேசிய கொடியை வந்து ஏந்தி சென்றிருப்பாங்க. சரிங்களா? இதில் வந்து இந்தியா வந்து வாங்கிய பதக்கப்பட்டியல் எத்தனாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா 18th பிளேஸ். சரிங்களா? 18th பிளேஸ் வந்து இந்தியா வந்து பதக்கப்பட்டியல் வந்து வந்திருப்பாங்க. வேற என்ன, பாரிஸ் ஒலிம்பிக் பற்றி நிறையா, இந்த பாரிஸ் பாரா ஒலிம்பிக் பற்றி நிறையா பார்த்துட்டோம். அடுத்து சீதல் தேவின்றவங்க தான் பாரிஸ் பாரா ஒலிம்பிக் போட்டியில் யங்கஸ்ட் பாரா மெடலிஸ்ட். இவங்களுக்கு வந்து இந்த சீதல் தேவிக்கு வந்து 2023 இவங்க வந்து ஒரு பேரா ஆர்ச்சர். சரிங்களா? பேரா ஆர்ச்சரிக்கு இவங்களுக்கு வந்து அர்ஜுனா அவார்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அர்ஜுனா அவார்டு வந்து கொடுத்தாங்க. அவங்களுக்கு வந்து 2 கையுமே கிடையாது, இருந்தாலும் அவங்க வந்து எந்த போட்டியில் கலந்துருக்காங்க, வில்வித்தை போட்டியில். நம்பிக்கை, அதுதான். என்னால் எதுவும் முடியாது சொன்னீங்கன்னா அதான் செய்வன்ற அடம். அடுத்ததாக ஜாயின்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் ஹரிமாவ் சக்தின்றது எந்த 2 நாடுகளுக்கு இடையே நடக்கக்கூடிய, இந்தியாவுக்கும் எந்த ஒரு நாட்டுக்கு இடையில் நடக்கக்கூடிய எக்ஸசைஸ், அதாவது ராணுவ பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கு இடையில் நடக்கக்கூடியதான் ஹரிமாவ் சக்தி. சரிங்களா? அப்புறம் இந்தியாவுக்கும் இந்தோனேஷியா இடையில் நடக்கக்கூடிய ராணுவ பயிற்சிக்கு என்ன பேர் பார்த்தீங்கன்னா கருட சக்தி, சமுத்திர சக்தி. இந்தோனேஷியானா சக்தின்னு மேக்ஸிமம் வரும், கருட சக்தி, சமுத்திர சக்தி. அதே நேரத்தில் இந்தியாவுக்கு ஜப்பான் இடையில் நடக்கக்கூடிய ராணுவ பயிற்சிக்கு என்ன பேர்னா தர்மா கார்டியன் அப்புறம் ஜிமெக்ஸ், ஜப்பான் இந்தியா மேரிடைம் எக்ஸசைஸ். சரிங்களா? அதான் ஜிமெக்ஸ். அடுத்தது சிங்கப்பூருக்கு இந்தியா இடையில் நடக்கக்கூடிய ராணுவ பயிற்சிக்கு பெயர் என்ன, சிம்பெக்ஸ், சிங்கப்பூர் இந்தியா மேரிடைம் பைலேட்ரல் எக்ஸசைஸ். சரிங்களா? சிம்பெக்ஸ். அடுத்து போல்டு குருஷேத்ரா, இது 2 வந்து சிங்கப்பூருக்கு இந்தியா இடையில் நடக்கக்கூடிய ராணுவ பயிற்சி. அடுத்து இந்தியாவுக்கு மாலத்தீவுக்கு இடையில் நடக்கக்கூடிய ராணுவ பயிற்சி பார்த்தீங்கன்னா எக்குவேரின். இதெல்லாம் வந்து இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள். ஸோ அதனால் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து இந்தியாவுக்கு மங்கோலியாவுக்கு இடையில் நடக்கக்கூடிய ராணுவ பயிற்சிக்கு என்ன பேர்னா நோமாட்டிக் எலிபண்ட். அடுத்து இந்தியாவுக்கு பிரான்ஸுக்கு இடையில் நடக்கக்கூடிய ராணுவ பயிற்சிக்கு கருடா வருணா சக்தி. இது 3 வந்து இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கு இடையில் நடக்கக்கூடிய ராணுவ பயிற்சி. அடுத்து இந்தியாவுக்கு யுஎஸ்ஏக்கு இடையில் நடக்கக்கூடிய ராணுவ பயிற்சிக்கு என்ன பேர்னா வஜ்ரபிரகார் யூத்தோபியாஸ் கோப் இந்தியா. இதில் இந்த யூத்தோபியாஸ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வாட் இஸ் த நேம் ஆஃப் பிரைம் மினிஸ்டர்ஸ் நியூ ரூஃப்டாப் சோலார் பவர் ஸ்கீம் லான்ச்டு பை ஸ்ரீ நரேந்திர மோடி ஆன் 15 February 2024. எப்போ 15 February 2024 வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் வந்து தொடங்கப்பட்ட ரூஃப்டாப் சோலார் பவர் ஸ்கீம். சரிங்களா? சூரிய மின்சக்தி திட்டத்துடைய பேர் என்ன பார்த்தீங்கன்னா பிஎம் சூரியகர்னா வீடுன்னு சொல்லியிருக்கோம்பா. சரிங்களா? பிஎம் சூரியகர் முஃப்தி பிஜிலி யோஜனா. பிஜிலினா மின்சாரம், முஃப்தினா வந்து அது முழுமையெல்லாம் ஆக்குறது. சரிங்களா? அளிக்கிறது. அதாவது மின்சார கட்டணமே இல்லாமல் வீடு உருவாக்குறது தான் அதோட திட்டம். பிஎம் சூரியகர் முஃப்தி பிஜிலி யோஜனா. இது வந்து கிட்டத்தட்ட இதோடைய நோக்கம் என்னன்னா கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க 1 கோடி ஹவுஸ் ஹோல்டு குடும்பங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் 300 யூனிட் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி எவ்ரி மந்த் கொடுக்குறது தான் வந்து இதனுடைய நோக்கம். அதாவது ரூஃப் டாப்பில் வந்து அவங்களுடைய வீட்டு கூரையில் வந்து சூரிய ஒளித்தவர்களை பதிச்சு அது மூலிமா வந்து நம்ம 1 கோடி வீடுகளுக்கு வந்து 300 யூனிட், இது ரொம்ப முக்கியம், 300 யூனிட் 300 யூனிட் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி ஒவ்வொரு மாதம் கொடுக்குறதா இந்த பிஎம் சூரியகர் முஃப்தி பிஜிலி யோஜனாவுடைய நோக்கம். அடுத்து இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் வந்து ஹேண்டட் ஓவர் த ஃபர்ஸ்ட் ட்வின் சீட்டர் லைட் காம்பாக்ட் ஏர்கிராஃப்ட் தேஜஸ் டு தி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இன் தி இயர். அதாவது தேஜஸ்ன்ற லைட் காம்பாக்ட் ஏர்கிராஃப்டை வந்து இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் வந்து எப்போ இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா 2023 தான் உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் ஃபர்ஸ்ட் தேஜஸ்னுடைய பேர் என்ன பார்த்தா தேஜஸ் வந்து ஒரு சூப்பர்சோனிக் காம்பாக்ட் ஏர்போர்ட், அதாவது ஒளியோட வேகமாக செல்லக்கூடிய ஒரு எதிர்த்தாக்குதல் நடத்தக்கூடிய விமானம் தான் வந்து இந்த தேஜஸ். இது உருவாக்கிக்கூடிய அமைப்பு என்னன்னா ஹெச்ஏஎல், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட். இதோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா பெங்களூரு, கர்நாடகாவில் இருக்குது. இது வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் வந்து இந்தியாவுடைய 14வது மகாரத்னா கம்பெனி. ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், வந்து கண்டிப்பாக வரும், என்டிபிசியில் கண்டிப்பாக வரும். இந்தியாவில் மொத்தம் எத்தனை இந்த மகாரத்னா கம்பெனி, நவரத்னா கம்பெனி, மிருதத்னா கம்பெனினா வேறு ஒன்றும் இல்லை. இந்தியாவோட பப்ளிக் செக்டர் யூனிட் இருக்கு இல்லையா,
அதாவது இந்தியாவோட பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து இந்த மாதிரி 3 பிரிவாக இருப்பாங்க. அதன்படி அவங்களோட முதலீடு வந்து இருக்கும். சரிங்களா? அவங்க முதலீடை பொறுத்து 14 கம்பெனிஸ் வந்து மொத்தம் மகாரத்னா கம்பெனி லிஸ்ட்டில் இருக்குது. 26 கம்பெனி வந்து நவரத்னா கம்பெனி லிஸ்ட்டில் இருக்குது. 62 கம்பெனி வந்து மினிரத்னா கம்பெனி லிஸ்ட்டில் வந்து இருக்குது. இந்த நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வரும். அடுத்ததாக வாட் இஸ் தி நேம் ஆஃப் தி யுனைடெட் நேஷன்ஸ் ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சி ஃபார் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜிஸ் விச் ஹேஸ் ரிலீஸ் 5th எடிஷன் ஆஃப் குளோபல் சைபர் செக்யூரிட்டி இண்டெக்ஸ் இன் 2024. வேற ஒன்றும் இல்லைப்பா, குளோபல் சைபர் செக்யூரிட்டி இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணக்கூடிய அமைப்பினுடைய பேர் என்ன சொல்லி கேட்குறாங்க. இன்டர்நேஷனல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன்றதான் அதனுடைய பேர். இதோடைய ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஜெனீவா, சுவிட்சர்லாந்தில் இருக்குது. இதனுடைய ஃபர்ஸ்ட் விமன் செக்ரட்டரி ஜெனரல் இப்போ கரண்ட்டாக இருக்கிறவங்களும் தான் இதை வந்து கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறப்பா நான். ஏன்னா ஃபஸ்ட்டு வேற விமன் வேற. என்றைக்குமே ரயில்வே வந்து ஃபஸ்ட்டுன்ற வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம். அதுலேயும் விமன்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட் விமன் செக்ரட்டரி ஜெனரல்னால இதை பற்றி கேட்கலாம். டோரின் பொகுதின் மார்டின்றவங்க தான் இந்த இன்டர்நேஷனல் டெலிகம்யூனிகேஷன் யூனியனுடைய செக்ரட்டரி ஜெனரல், ஃபர்ஸ்ட் விமன் செக்ரட்டரி ஜெனரல். அப்புறம் நம்ம இந்த குளோபல் சைபர் செக்யூரிட்டி இண்டெக்ஸில் இந்தியா வந்து டயர் 1 கேட்டகரியில் இருக்குது. ஏன் அப்படின்னா அதோடைய ஸ்கோர் வந்து 100க்கு 98.49 மதிப்பு இருக்கிறதுனால வந்து டயர் 1 கேட்டகரியில் வந்து வச்சுருக்காங்க. மொத்தம் வந்து 5 டயர் வந்து கேட்டகரியில் வந்து ஒவ்வொரு நாடே வந்து பிரிப்பாங்க. அதில் வந்து இந்தியா வந்து டயர் 1 கேட்டகரியில் வந்து இருக்குது. 98.49ன்றது இந்தியாவுடைய ஸ்கோர் அவுட் ஆஃப் 100. ஸோ இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.